ஹபராதுவ கடலில் நீராட சென்ற இருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் 21 மற்றும் 26 வயதுடைய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கட்டுநாயக்க பிரதேசத்தைச் சேர்ந்த இருவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளனர். சுற்றுலா சென்றிருந்த போதே இவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். இதேவேளை சேருநுவர வெறுகலாற்று பகுதியின் மகாவலி கங்கையில் நீராடிக் கொண்டிருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளனர். இவ்வாறு காணாமல் போனவர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை மற்றும் அவரது சகோதரர்கள் ஆவர். காணாமல் போனவர்கள் 24, 34 மற்றும் 35 வயதுடைய மஹிந்தபுர பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவர். இந்த நிலையில் நீரில் மூழ்கியவர்களில் இருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். தெரியாத இடங்களில் நீராடும் போது அவதானமாக இருக்குமாறு இலங்கை உயிர் பாதுகாப்பு சங்கத்தினர் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். தற்போது நிலவும் அதிக வெப்பமான வானிலையால் பலர் நீரில் இறங்கி பொழுதை கழிக்க விரும்புகின்றனர். எனவே நீங்கள் அறிந்திராத நீர்நிலைகளில் இறங்கும் போது எப்போதும் உங்கள் உயிர் தொடர்பில் சிந்தித்து அவதானமாக செயற்படுங்கள். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உங்களது உயிரை ஆபத்தில் ஆழ்த்துவதற்கு இடமளிக்க வேண்டாம். கையில் கிடைத்திருக்கும் எதையாவது, உதாரணமாக நீங்கள் அணிந்திருக்கும் ஆடை, ஒரு தடி, ஒரு கொம்பு, மரம் என மிதக்கக்கூடிய அல்லது மிதக்காத எதனையாவது அவர்களது பக்கம் வீசுங்கள். அதனை பிடித்துக் கொள்ளுமாறு அவர்களுக்கு ஊக்கப்படுத்துங்கள். நீங்கள் தண்ணீருக்குள் குதிக்க வேண்டாம். சத்தமிட்டு உதவியை கோருங்கள். பண்டிகை காலத்தில் வாகன விபத்துக்கள், திடீர் அனர்த்தங்கள் தொடர்பில் கடந்த காலங்களில் நமக்கு கசப்பான நினைவுகளே உள்ளன. உங்கள் உயிர் எங்களுக்கு விலை மதிப்பற்றது என்பதால் இந்த செய்தியை உங்களுக்கு நினைவூட்டுகின்றோம். பண்டிகை காலத்தின் போது தூர பயணங்களை மேற்கொண்டு உறவினர்களை நாடிச் செல்லும் சந்தர்ப்பத்தில் கட்டாயமாக அவதானமாக செயற்படுங்கள். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மது அருந்திவிட்டு வாகனத்தை செலுத்த வேண்டாம். மது அருந்திவிட்டு வாகனத்தை செலுத்தாமல் இருப்பது சாரதி என்ற ரீதியில் உங்களது பொறுப்பாகும். அதிவேகத்தில் வாகனத்தை செலுத்துவதை தவிர்க்குமாறும் நாம் உங்களிடம் கோரிக்கை விடுக்கின்றோம். நீர்நிலைகளில் குளிக்கும் போது மிகவும் அவதானமாக செயற்படுங்கள். நீர்நிலைகளில் குளிக்கும் போது பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுமாறும் நாம் உங்களிடம் கோரிக்கை விடுக்கின்றோம். சிறுவர்கள் நீர்நிலைகளில் குளிக்கும் போது அது தொடர்பில் பெரியோர் கவனம் செலுத்த வேண்டும். அது தொடர்பில் அவதானமாக இருங்கள். புதுவருட மகிழ்ச்சி உங்களது கைகளிலிருந்து அற்றுப்போவதற்கான சூழலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம்.